السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அல் இஸ்திகால் என்ற பாடத்தை நாம் தெளிவாக கண்டோம். அந்த பாடத்தில் என்ன கண்டோம்? ஒரு இஸ்மு முந்தி வரும், அந்த இஸ்முடைய ஆமில் பிந்தி வரும். அந்த ஆமில் இந்த இஸ்முக்கு அமல் செய்யாமல் அந்த இஸ்முடைய லமீருக்கு அமல் செய்யும். அப்ப இந்த இஸ்முக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தானே கண்டோம். உதாரணமாக அல் கரீபா காபல் தஹு, அந்நியனை நீ சந்தித்தால். இப்ப இந்த காபல்த என்பது ஃபேலமிர் ஃபாயில், கரீபு மஃபூல். இந்த ஹூ வராட்டி ஃபேலமிர் ஃபாயில் மஃபூல். ஆனா இந்த ஹூ வந்துட்டனால இந்த ஃபேலமிர் ஃபாயில் இந்த ஹூ மஃபூல் ஆயிடுச்சு. அப்ப இந்த கரீபாவுக்கு எது ஃபேலு, எது அமல் செஞ்சிச்சு, இந்த மாதிரி வந்தால் அதுதான் இந்த முன்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு மஷ்ஹூல் அன்ஹு என்று பெயர் என்று நாம் கண்டோம். இந்த மஷ்ஹூல் அன்ஹுக்கு என்ன ஏராப் வழங்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக கண்டோம். என்ன ஏராபு? இந்த மஷ்ஹூல் அன்ஹுக்கு முன்னாடி ஃபேலில் நுழையக்கூடிய, ஃபேலில் தான் நுழையும் அப்படிப்பட்ட ஒரு அதாத் வந்தால், இந்த மூணுமே ஃபேல்ல தான் நுழையும். அப்படிப்பட்ட ஒரு அதாத் வந்தால் இப்ப போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது மஃபூல் என்ற அடிப்படையில் நசபு தான் கொடுக்க வேண்டும். ஏன்? இந்த இன்னும் வந்து ஃபேல்ல தான் நுழையும். ஆனா தகதீர்ல ஒரு ஃபேலை வச்சுட்டு இந்த போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது மஃபூல் என்ற அடிப்படையில் நசபு தான் கொடுக்கணும்னு படிச்சோம். ஒன்னொன்னு இருக்கு, சில அதாத்துகள் இஸ்முல தான் நுழையும். இப்ப இதா என்பது இஸ்முல தான் நுழையும். அதனால நடுவுல ஒரு ஃபேலை என்ன செய்ய முடியாது, நம்ம தகதீர் வைக்க முடியாது. அப்ப முபத்ததா என்ற அடிப்படையில் அந்த மஷ்ஹூல் அன்ஹுக்கு ரஃபா தான் கொடுக்கணும்னு படிச்சோம். அதே போல சில அதாத்துகள் இருக்கின்றன, அந்த அதாத்துக்கு பின்னால் உள்ள ஒன்று அந்த அதாத்துக்கு முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாது. அப்படி மஷ்ஹூல் அன்ஹுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு அதாத் வந்துச்சுன்னா, பின்னால் உள்ள ஒன்று முன்னால் ஒன்றுக்கு அமல் செய்யாது என்பதை போல் ஒரு அதாத் வந்தால் அப்பொழுது முபத்ததா என்ற அடிப்படையில் ரஃபா தான் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். அப்ப இது எதுவுமே வராட்டி ரெண்டு வகையாவும் படிக்கலாம். ஷரஃபக்க ஷரஃபுக்க போன்று இது எதுவுமே வராட்டி அந்த மஷ்ஹூல் அன்ஹுக்கு ரஃபாவும் கொடுக்கலாம், நசபும் கொடுக்கலாம் என்பதை கண்டோம். அப்ப எதுவுமே வராட்டினா ஃபேலுக்கு குறிப்பான அதாத்துகள் எதுவும் வராட்டி, அதே போல இஸ்முக்குன்னு குறிப்பான அதாத்துகள் எதுவும் வராட்டி, அதே போல அதுக்கு பின்னால் உள்ள ஒன்று முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாது அத்தகைய அதாத்து வராட்டி, எதுவுமே வராட்டி அந்த மஷ்மூல் அன்ஹுக்கு என்ன செய்யலாம்? மூணு வகையான ரெண்டு வகையான நசபு, ரஃப, இந்த ரெண்டு வகையான யாராவும் கொடுக்கலாம் என்பதை நாம் என்ன செய்தோம், தெளிவாக கண்டோம். இதனுடைய பயிற்சிகள், கேள்வி பதில்கள் அனைத்தையும் தான் என்ன செய்ய போகின்றோம் இப்பொழுது நமூதஜ் என தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே எல்லாத்தையும் வாருங்கள், முழுமையாக காண்போம். இது முழுமையாக கண்டு இந்த இஸ்திகால் பாடத்தை முழுமையாக நாம் விளங்கிக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் கேள்வி பதில்களை கண்டோம். நமூதஜில் பாதி வரை முடித்துவிட்டோம். மீதமுள்ள பாதிகளை இன்ஷா அல்லாஹ் இன்று தொடர்ந்து காண்போம். வாருங்கள். நமூதஜின் எடுத்துக்காட்டுகள், இதுல எல்லாத்தையும் நாம் போன வாட்டியை படித்து விட்டோம். பாதி மீதமுள்ளதையும் படித்தோம். இன்றும் நாம் பாடத்தை தொடங்க இருப்பதால் இதற்கான அர்த்தத்தை மட்டும், இந்த உதாரணங்களுக்கான இந்த எடுத்துக்காட்டுகளுக்கான அர்த்தத்தை மட்டும் வைத்துவிட்டு நாம் தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம், பாடத்தை பார்ப்போம். அப்ப என்ன சொல்றாங்க இதுல இருந்து? இதுல இருந்து நம்ம படிக்கணும், சரியா? சதி க உத்தகு, உன்னுடைய நண்பனை நீ நலம் விசாரிக்க சென்றாயா? சரியா? அசதீக்குக்க அசதீக்க, சரியா? ரெண்டுமே படிக்கலாம், காரணம் கீழே பார்ப்போம். ஓகேவா? அல் கரீமு இன் ஆவந்தஹு ஷக்கரக்க, சங்கையானவன் என்பவன் அந்த சங்கையானவனுக்கு நீ உதவி செய்தால் ஷக்கரக்க, உனக்கு என்ன செய்வான்? அவன் நன்றி செலுத்துவான். அதுக்கப்புறம் பாருங்க, ஹைசுமல் மாலை, இது ஒரு கவிதை. கவிதையில என்ன சொல்ல வராங்க? போன வாட்டி சொன்னோம்ல, ஒரு செல்வத்தை நீ பெற்றுக்கொண்டனால் அந்த செல்வம் வந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப வீண் செலவு செய்யக்கூடாது. அதே போல செல்வம் அவ்வளவு காசு வச்சுட்டு கஞ்சத்தனமா இருக்கக்கூடாது. அதான் இங்க சொல்றாங்க, செல்வத்தை நீ எங்கு பெற்றுக்கொண்டாலும் நில்தகு, அந்த செல்வத்தை அடைந்தாயே, அந்த செல்வத்தை நீ எங்கு பெற்றுக்கொண்டாலும் நில்தகுனா அதை நீ அடைந்து கொண்டாயே, அப்படி நீ எங்கே அதை அடைந்து கொண்டாலும் ஃபதாயில் புஃல, கஞ்சத்தனத்தை நீ விட்டுவிடு. வஜானிப் தராயிக்கல் இஸ்ராஃபி, வீண் விரயத்தின் பாதைகளை தவிர்ந்து கொள். ஓகேவா?
அப்ப கஞ்சத்தனமும் படக்கூடாது, அதே போல வீண் விரையும் செய்யக்கூடாது. அதுக்குமா பாருங்க, அல் கிதாபு லவ் ஜாலஸ்தஹு, புத்தகமாகிறது அந்த புத்தகத்துடன் நீ அமர்ந்தால் அனிஸ்த பிஹி, அந்த புத்தகத்தை கொண்டு நீ என்ன செய்வாய், அகமகிழ்வு அடைவாய், அப்படின்னா நிம்மதி அடைவாய். ஓகேவா? அதுக்கப்புறமா நகர்த்து, நான் பார்த்தேன், ஃபைதன், நான் பார்த்த சமயத்தில் அத்தையாரத்து விமானமாகிறது, எர்கபுகால் அரபி, அந்த விமானத்தில் ஒரு அரபியை சார்ந்த ஒரு நபர், அரபிக்காரர் பயணித்துக் கொண்டிருந்தார், பயணித்துக் கொண்டிருக்கிறார். சரியா? அதுக்குமா பாருங்க, அது கனாத்திரு ஹைரியத்து, இந்த கனாத்திரு ஹைரினா என்பது ஒரு பாலம், எஜிப்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான பாலம். சரி, அப்ப கனாத்திரு ஹைரியா என்ற அந்த பாலமாகிறது, மண் செய்யதகா, அந்த பாலத்தை கட்டியவர் யார்? அல் மிஸ்கீன இல்லாட்டி அல் மிஸ்கீனு ரெண்டுமே படிக்கலாம். மிஸ்கீனா, மிஸ்கீன் ஆகிறவர், லா என்ன செய்யாது, லா தஸ் ஜுருஹு, அந்த மிஸ்கீனை, அந்த ஏழையை நீ அதட்டாதே, விரட்டாதே. சரியா? அப்ப வாருங்கள், இதுக்குரிய மஷ்கூல் அன்ஹு எது? அதுக்கு ரஃபா கொடுக்கணுமா, நசபு கொடுக்கணுமா, இல்ல ரெண்டுமே கொடுக்கலாமா? ஏன் அதுக்கு ரஃபா கொடுத்தோம், ஏன் நசபு கொடுத்தோம், எல்லாமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சதீகுக்கான்னு படிக்கலாம், சதீகக்கான்னு படிக்கலாம். ரெண்டு வகையா படிக்கலாம்னு சொன்னோம்ல. காரணம் ஏன், அதான் இங்க விளக்க போறாங்க. மஃபூலுன் பிஹியா படிக்கலாம், முபத்ததஹுன், முபத்ததா என்ற அடிப்படையில் நான் சதீகுக்குன்னு படிக்கலாம், மஃபூல் பிஹியாக சதீகக்குன்னு படிக்கலாம். ஏன், முன்னாடி எதுவுமே வரல, அம்சா வந்துச்சு, அந்த அம்சா என்பது ஃபேலுக்கு குறிப்பானதல்ல, அதுக்கப்புறமா இஸ்மும் வரலாம். சரியா? அதனால அம்சா எதுக்கும் குறிப்பாகல, அதனால அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நான் கணக்கு வைக்க தேவையில்ல. அது ஃபேலுக்கு குறிப்பான அதாத்தோ, அல்லது இஸ்முக்கு குறிப்பான அதாத்தோ, அல்லது இது சதிக்கு பின்னாடி பின்னா உள்ள ஒன்று முன்னா உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாத ஒரு அதாத்தோ எதுவுமே வரல. அப்படி எதுவுமே வராட்டி ரெண்டும் படிக்கலாம். சரியா? ஜவாசு நஸ்பி ரஃபை, நசபு இன்னும் ரஃபா ரெண்டுமே கூடும். ஏன்னு என்ற நிச்சயமாக சதீக் என்ற மஷ்கூர் அனுபவாகிறது. லைஸ மிம்மா யஜிபு ஃபீஹில் ரஃபஉ அவின் நசபு, ரஃபா இன்னும் நசபு எதிலே கடமையாகுமோ அந்த ஒன்றுக்கு, அந்த ஒன்றில் இருந்து இல்லை. அப்ப எதுவுமே இல்ல, ரஃபா நசபு எதுவுமே கடமையாகும்ல, அந்த ஒன்றில் இருந்து இல்லை. அப்ப எந்த மாதிரி தஹ்லீலுடைய ஹல்லா வந்தாலோ, இல்ல ஷர்த்துடைய இன்னு வந்தாலோ, இல்லாட்டி என்னது இஸ்திஃபாமுடைய ஹல்லு வந்தாலோ, இந்த மாதிரி நிறைய வார்த்தை இருக்கு. அப்படி எதுவுமே இந்த வாசகத்துல வரல. அசதீக உத்தகுல. சரியா? அதுக்கப்புறமா பாருங்க, அல் கரீம். ஆமா, அடுத்து என்ன படிச்சோம்? ஆம், ஒரு வாசகம் வந்துச்சுல, அல் கரீம் என்பவன் இதா ஆவந்தஹு ஷக்கரக்கன்னு. அப்ப கரீமு அப்புறமா இதா வந்துருச்சு. இப்ப இதா வந்துருச்சுன்னா அந்த இதா எப்படிப்பட்டது, அதுக்கு பின்னா உள்ள ஒன்று முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாது. இப்ப இதா வந்துட்டனால இந்த முபத்ததா தான் படிக்கணும், ரஃபா வச்சுதான் படிக்கணும். முபத்ததா உஜூபு ரஃபை, ரஃபா கடமையாகும். என்ன ஏனென்றால் நிச்சயமாக இந்த என்னது, இந்த மஸ்கூல் அன்ஹுவாகிறது வக்கஅ கபல அதாத்தின் லா யஅமலு மா பஅதஹா ஃபீமா கபலஹா, அந்த அதாத்துக்கு பின்னால் உள்ள ஒன்று அந்த அதாத்துக்கு முன்னால் உள்ள ஒன்றிலே அமல் செய்யாது, அத்தகைய அதாத்துக்கு முன்னால் நிகழ்ந்திருக்கிறது. இதான்ற அந்த அதாத்து எப்படிப்பட்ட அதாத்து, அதுக்கு பின்னால் உள்ள ஒன்று அதுக்கு முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாது, அப்படிப்பட்ட அதாத்துக்கு முன்னால் இது நிகழ்ந்து விட்டது. அதனால முகத்துதான் அடிப்படை ரஃபா தான் கொடுக்கணும். சரியா? அதுக்கப்புறமா என்ன படிச்சோம்? ஹைசுமல் மால நிறுத்தகுன்னு படிச்சோம்ல, எங்க பொருளை பெற்றுக்கொண்டாலும் கஞ்சப்படாதுன்னு. அப்ப அந்த மாலை நிறுத்தகும். அப்ப இதுக்கு என்ன செய்யணும், மஃபூல் தான் கொடுக்கணும். ஏன், ஹைசுமாக்கு அப்புறமா ஃபேல் தான் வரணும், என்ன வரக்கூடாது, இஸ்மு வரக்கூடாது. அப்ப ஐசுமான்றது அப்புறம் ஃபேல் தான் வரணும்னு சொல்லும்போது ஃபேலை உள்ள வச்சுதான் படிக்கணும். அப்ப மாலன்றது மஃபூலுன் பிகி, போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது மஃபூல் என்ற அடிப்படையில் மஃபூலுன் பிகியாக இருக்கின்றது. இப்போ உஜூபு நஸ்பி, நசபு கடமையாகும். லன்னஹு வகஅ பஅத மா யஹ்தஸு பில் அஃஆலி, ஃபேல்களை கொண்டு குறிப்பான ஒன்றுக்கு பிறகு நிச்சயம் ஏனென்றால் நிச்சயமாக மஷ்கூல் அன்ஹு ஆகிறது, ஃபேல்களை கொண்டு குறிப்பான ஒன்றுக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. ஃபேல்களுக்கு குறிப்பான ஒன்றுனா ஹைசுமான்றது ஃபேலுக்கு குறிப்பானது, அதுக்கு பிறகு இந்த இஸ்மு வந்துருச்சு. அப்போ ஃபேல் உள்ள வச்சுதானே ஆகணும், அதான் சொல்றாங்க. அடுத்து என்ன படிச்சோம்? அல் கிதாபு லவ் ஜாலஸ்தோன்னு சொல்லிட்டோம்ல. அப்ப கிதாபுக்கு அப்புறமா லவ் வந்துருச்சு. அந்த லவ் எப்படிப்பட்டது, பின்னா உள்ள ஒன்று முன்னாளுக்கு அமல் செய்யாது. சரியா? அதனால இதுக்கு முபுத்ததா என்ற அடிப்படையில் ரஃபா தான் கொடுக்கணும். முபுத்ததா இது யாராபின் அடிப்படையில் முபுத்ததாவாகும். உஜூபு ரஃபாய், ரஃபா கடமையாகும், இதுக்கு ரஃபா தான் கொடுக்கணும். அதோட அடையாளமா நம்மத்துக்கு கொடுத்தோம். ஏனென்றால் நிச்சயமாக இந்த மஸ்கூல் அனுபவாகிறது வக்கஅ கபல அதாத்தின் லா யஅமலு மா பஅதஹா ஃபீமா கபலஹா, அந்த அதாத்துக்கு பின்னால் உள்ள ஒன்று அந்த அதாத்துக்கு முன்னால் உள்ள ஒன்றில் அமல் செய்யாது, அத்தகைய அதாத்துக்கு முன்னால் நிகழ்ந்திருக்கிறது. இப்போ லவ்ன்ற அந்த அதாத்துக்கு எப்படிப்பட்ட அதாத்து, பின்னால் உள்ள ஒன்று முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாது, இப்படிப்பட்ட அதாத்துக்கு முன்னால் இந்த மஸ்கூல் அன்ஹு நிகழ்ந்து விட்டது. அதனால இதுக்கு மபுத்ததா என்ற அடிப்படையில் ரஃபா தான் கொடுக்கணும். அதுக்கப்புறமா என்ன படிச்சோம் வாசகத்துல, தையாரத்துன்னு படிச்சோம்ல, தையா
நபருத்து இத தையாரத்து எர்கபுஹா அல் அரபியில். அப்ப இதா வந்துருச்சு. இத தையாரத்துன்னு படிச்சோம். இது வந்து இதல் ஃபுஜாஇயா. அப்ப என்ன செய்யணும்? இதல் ஃபுஜாஇயா வந்தா இதாக்கு அப்புறமா இஸ்மு தான் வரும். அதனால நடுவுல ஃபேல வைக்கவே முடியாது. அப்ப இதாக்கு அப்புறமா இஸ்மு தான் வரணும். அதனால இந்த இஸ்மு முபத்ததான்ற அடிப்படையில் ரஃபா தான் கொடுக்கணும். சரி, தையாரத்து என்பது முபத்ததாவாக முஜூபு ரஃபாயி. ரஃபா கடமையாகும். ஏன் கடமை? என்னஹு என்ற நிச்சயமாக தயாரத் என்ற மசூல் அனுபவாகிறது. வக பஅத இதல் ஃபுஜாஇயத்தில் முக்தஸதி பில் அஸ்மாஇ. இஸ்முகளை கொண்டு குறிப்பாக்கப்பட்ட இதல் ஃபுஜாஇயாவை பிறகு நிகழ்ந்து விட்டது. தையாரத்து அந்த இதா என்ற ஃபுஜாயியாவுக்கு பிறகு இது நிகழ்ந்து விட்டது. சரி, இதழ் ஃபுஜாயியானா என்ன பாடத்துல நம்ம தெளிவா பார்த்துட்டோம். அதோடைய விளக்கங்கள் எல்லாம் சரியா. அப்ப அந்த இதழ் ஃபுஜாயியாவுக்கு பிறகு இது நிகழ்ந்து விட்டது. அதுக்கு பிறகு பாருங்க, அல் கனாத்திருல் ஹைரியா. அந்த பாலத்துக்கு பேர் நம்ம சொன்னால் அது மண் செய்யது, அதை கட்டியது யாருன்னு. அப்போ மண்ணு வந்துருச்சு. இப்ப மண்ணு வந்து எப்படிப்பட்ட அமிலு? அது பின்னா உள்ள ஒன்று முன்னா உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாம தடுக்கும். அப்ப அப்படி வந்துச்சுன்னா முபத்ததா தானே கொடுக்கணும். அப்ப இதோடைய அயராப் என்ன? முபத்ததாவாகும். முஜூபு ரஃபை. ரஃபா கடமையாகும். எனவே இதுக்கு ரஃபா தான் கொடுக்கணும். நசபு கொடுக்க முடியாது. ஏன்? பின்னாடியே ஒரு வார்த்தை வந்துருச்சு. மண்ணுன்ற ஒரு அதாத் வந்துருச்சு. என்னஹு வக்கா கபல அதாத்தின் லா யஅமுலு மா பஅதஹா ஃபீமன் ஃபீமா கபலஹா. ஒரு அதாத்துக்கு ஒரு வார்த்தைக்கு பிறகு ஏனென்றால் நிச்சயமாக அந்த பனாத்திருல் ஹைரி என்ற மசூல் அனுபவாகிறது ஒரு அதாத்துக்கு பிறகு முன்னால் நிகழ்ந்து விட்டது. ஒரு அதாத்துக்கு முன்னால் எத்தகைய அதாத்து? லாயாமல் மாபாதகா. அந்த அதாத்துக்கு பின்னால் உள்ள ஒன்று, அந்த அதாத்துக்கு முன்னால் உள்ள ஒன்றிலே அமல் செய்யாதே. அத்தகைய ஒரு வார்த்தைக்கு முன்னால் அந்த மசூல் அன்பு நிகழ்ந்து விட்டது. அந்த மண்ணுக்கு முன்னால் இது மசூல் அன்பு நிகழ்ந்துருச்சு. சரியா? அதனால இதுக்கு ரஃபா தான் கொடுக்கணும். கடைசியா பாருங்க, அல் மிஸ்கீனான்னு படிக்கலாம், அல் மிஸ்கீனூன்னு படிக்கலாம். ஏன்? எந்த ஒரு அதாத்தும் முன்னாடியும் இல்ல, அந்த எந்த ஒரு அதாத்தும் பின்னாடியும் இல்ல. அப்ப நிம்மதியா நம்ம என்ன செய்யலாம்? ரெண்டு வகையாவும் படிக்கலாம் இதை. சரியா? மஃபூலுன் பிஹின்னு சொல்லி அல் மிஸ்கீனன்னு படிக்கலாம். போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃபூலும் அவ் முபத்ததஉன், அல்லது முபத்ததாவாக ரஃபா வச்சு மிஸ்கீனூன்னு கூட என்ன செய்யலாம்? அதுக்கு அடையாளமா நம்மத்து கொடுத்து படிக்கலாம். இப்ப ஜவாசு நஸ்பி வர் ரஃபை. நசபு இன்னும் ரஃபா கூடும், ரெண்டுமே கூடும். ஏனஹு ஏனென்றால் நிச்சயமாக இந்த மஸ்பூல் அனுபவாகிறது லைச மிம்மா எஜிபு ஃபீஹி ரஃபஉ அவின் நசபு. நசபு அல்லது ரஃபா எதிலே கடமையாகுமோ அந்த ஒன்றில் இருந்து இல்லை. அப்ப ரெண்டுமே கடமையாகும். எப்போ? அதெல்லாம் எப்பன்னு பார்த்தோம்ல, அந்த ஃபேலுக்கு குறிப்பான அதாத் வந்தா, இல்லாட்டி இஸ்முக்கு குறிப்பான அதாத் வந்தா, இந்த மாதிரி அந்த அதாத் வந்தா தானே கடமையாகும் ரஃபா நசபுன்னு. அப்ப அந்த மாதிரி கடமையாகக்கூடிய ஒன்றில் இருந்து இந்த மஸ்கூல் அன்ஹு இல்லை. அதனால ரெண்டுமே நம்ம என்ன செய்யலாம்? ஜவாஸ் ரெண்டுமே செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இப்பொழுது நமூது எடுத்துக்காட்டி முடித்து விட்டோம். அடுத்து தொடர்ந்து பயிற்சிகளை காண இருக்கின்றோம். வாருங்கள், தொடர்ந்து பயிற்சிகளை காண்போம். வாருங்கள், இப்பொழுது நம் பயிற்சியை தொடர்ந்து காண்போம். தம்ரீன் ஆத்துன் பயிற்சிகள். ஒன்று, முதலாவது பயிற்சியை பார்ப்போம். பாருங்க. பையின் ஃபில் ஜுமலில் ஆத்தியத்தி அல் மஷ்கூல அன்ஹு. பின்வரும் வாசகங்களிலே மஷ்கூல் அன்ஹுவை விளக்கு. வ இஅராபஹு. இன்னும் மஷ்கூல் அன்ஹுடைய இஅராபை விளக்கு. வபையின் ஹுக்மஹு. அந்த மஷ்கூல் அன்ஹுடைய சட்டத்தை விளக்கு. மின் ஹைசு வுஜூபி நஸ்பி அவ் வுஜூபி ரஃபஇ அவ் ஜவாஸில் அம்ரைனி மஅ திக்ரி சபபி. நசபு கடமையாகுவது அல்லது ரஃபா கடமையாகுவது அல்லது ரெண்டு காரியமும் நசபு ரஃபா என்ற ரெண்டு காரியமும் ஆகுமாகுவது என்பதை கவனித்து அந்த மஸ்பூலனுடைய சட்டத்தை விளக்கு மாதிக்ரி சபபி, காரணத்தை கூறுவதுடன், ஏன் நசபு கடமை, ஏன் ரஃபா கடமை, ஏன் ரெண்டுமே கூடுன்ற அந்த காரணத்தை கூறுவதுடன் இதை கவனித்து அந்த மஸ்பூலனுடைய சட்டத்தை விவரி. கீழே ஒரு நீண்ட பயிற்சி. சரியா? கிட்டத்தட்ட 16 கொடுத்திருக்காங்க. அதுல கவிதைகள் வேற கொடுத்திருக்காங்க. வாருங்கள், நம்ம என்ன செய்வோம்? இதுல பாதி பயிற்சியை இன்று நாம் முழுமையாக பார்ப்போம். மீதமுள்ளதை தொடர்ந்து அடுத்த பாடத்தை நாம் காண்போம். அப்ப பாருங்க, முதலாவது என்ன சொல்றாங்க? அஷரீர இஜித்தனிபுகு. தீயவனை இஜித்தனிபுகு, அவனை தவிர்ந்து கொள். ஷரீர ஷரீரு ரெண்டுமே படிக்கலாம். சரியா? இப்ப ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது என்னது? பாரிசு. பாரிசு மதா தசூருஹா. அப்ப பாரிஸ் என்பது பாரிஸ் நகரம். பாரிஸ் ஃபேமஸா தெரியும்ல, பாரிஸ். இது பாரிஸ் நகரமாகிறது. அந்த பாரிஸ் நகரத்தை எப்பொழுது நீ ஜியாரத் செய்வாய்னா, அங்க எப்பொழுது பார்வையிடுவாய், அங்க எப்போ போவ அப்படின்னு அர்த்தம். சரியா? அந்த பாரிஸுக்கு எப்பொழுது நீ சந்திப்பாய், பார்வையிடுவாய். அடுத்து பாருங்க, மூணாவது என்ன சொல்றாங்க? லைத்தமல் வக்த சரஃப்தஹு ஃபீமா யுஜுதி. சரியா? செலவிட்டிருக்கலாமே. சரஃப்தஹு நேரத்தை நீ செலவிட்டிருக்கலாமே. ஃபீமா யுஜுதி. ஃபீமா யுஜுதினா பயன் தருமே அந்த ஒன்றிலே. யுஜுதினா பலன் தருமே அந்த பலன் தரும் ஒன்றிலே நேரத்தை நீ செலவிட்டிருக்கலாமே.
நாலாவது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அல் அஹ்ராமு இன்ஷாஹத்தஹா பஹரத்க. அஹ்ராம்னா பிரமிடுகள், பிரமிட்ஸ் இருக்குல்ல எஜிப்ட்ல, அந்த பிரமிடுகள் ஆகிறது. அந்த பிரமிடுகளை நீ கண்டால், கண்கூடாக நீ அதை கண்டால், பஹரத்க, உன்னை அது ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். அந்த பிரமிடுகள் உன்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். அதுக்கப்புறம் அஞ்சாவது பாருங்க, சதீக்கு சதீக ரெண்டுமே படிக்கலாம். சரியா? நண்பனை லா துவையஹா, அந்த நண்பனை நீ இழந்து விட வேண்டாம். சரியா? வீணாக்கி விட வேண்டாம்னா அதை இழந்து விட வேண்டாம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்க, ஆறாவது என்ன சொல்றாங்க. லவ்லா ஹிம்மத்தன் ஆலியத்தன் தபுதுலுஹா ஃபதுஷ்கர. சரியா? உயரிய முயற்சி, உயர்ந்த, ஆலியனா உயர்ந்த, அப்ப உயர்ந்த முயற்சி தபுதுலுஹா, இந்த உயர்ந்த முயற்சியை நீ என்ன செய்யக்கூடாதா, வெளிப்படுத்த கூடாதா, அதை நீ செலவு செய்யக்கூடாதுன்னா அதை வெளிப்படுத்த அந்த கூடாதா, அப்படி நீ அதை வெளிப்படுத்தினால் நீ நன்றி செலுத்தப்படுவாய். ஃபதுஷ்கரன்னு படிக்கணும். அப்படி நீ அதை வெளிப்படுத்தினால் நீ என்ன செய்யப்படுவாய், நன்றி செலுத்தப்படுவாய். சரியா? அப்ப நன்றி செலுத்தப்படுவானா, நீ உன்னுடைய முயற்சி முழு கவனத்தை நீ செலுத்தினா உன்னை எல்லாரும் பாராட்டுவாங்க, நீ நன்றி செலுத்தப்படுவாய். சரியா? இது ஏழாவது. ஏழாவது என்ன சொல்றாங்க. அல் மாலு லவ் ஹஃபில்தஹு ல. அப்ப செல்வம் ஆகிறது, அந்த செல்வத்தை நீ பாதுகாத்தாயானா ல ஹஃபீலக்க, இந்த செல்வம் உன்னை பாதுகாக்கும். எட்டாவது என்ன சொல்றாங்க. அலா, உணர்ந்து கொள், சதகத்தன் ஆஜிலத்தன் துகத்திமுஹா லில் ஃபகீரி. ஓகேவா? அப்ப அலா, இது அலா வந்து உணர்ந்து கொள் இல்ல, இந்த வந்து தஹ்லீலுடைய அலா. சரியா? அப்ப இதுக்கு எப்படி அர்த்தம் வைக்கணும். அவசர தர்மத்தை துகத்திமுகா, அந்த அவசர தர்மத்தை முற்படுத்த கூடாதா லில் ஃபகீரி, ஏழைக்கு அந்த அவசரமான தர்மத்தை நீ முற்படுத்த கூடாதா அப்படின்னு அர்த்தம் வைக்கணும். சரியா? ஒன்பதாவது பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம். வத்தனுக்க அலா தர்ஃபஉஹு, உன்னுடைய நாடு, உன்னுடைய தாய் நாடு ஆகிறது, அதை நீ உயர்த்த கூடாதா. ஓகேவா? அதுக்கப்புறம் பத்தாவது பாருங்க, ஜலீசுக்க ஜலீசக்க ரெண்டுமே படிக்கலாம். உன்னுடைய நண்பன் ஆகிறவன் அன்சிஃப்கு, அவனுக்கு நீ நீதமாக இரு, நடுநிலைமையாக இரு. 11வது பாருங்க, ஹரஜ்து, நான் வெளியேறினேன். இதழ், அந்த வெளியேறும் சமயத்தில் அல் குபாரு துசீருஹு ரியாஹு. சரியா? அப்ப என்ன வருது. ரியாஹ்னா காற்று, புழுதி. அந்த காற்று புழுதி, அந்த காற்று புழுதியை கலப்பி கொண்டிருந்தது. கரைத்து நான் வெளியேறினேன், அந்த வெளியேறும் சமயத்தில் ரியாஹ் காற்று அந்த புழுதியை கலப்பி கொண்டிருந்தது. 12வது பாருங்க என்ன சொல்றாங்க. இதழ் அக்குசுர ஜுர்தஹா, அஹ் நீ கோட்டைகளை சந்தித்தாய், பார்வையிட்டால், ஜியாரத் செய்தானா அதான், அந்த கோட்டைகளை நீ பார்வையிட்டால், ஃப ஷாஹித் மகாபிர் அல் முலூகி, அரசர்களின், மன்னர்களின் கல்லறைகளை பாருங்கள். அந்த கோட்டைக்கு நீ போனனா என்ன செய்ய, அங்க உள்ள அரசர்களுடைய மன்னரைகளை பாரு. 12 வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம், மீதமுள்ளதை தொடர்ந்து அடுத்த பயிற்சியை நம்ம காண்போம். சரியா? இப்ப இந்த பாருங்க, பயிற்சியோடைய பதில் இங்க இருக்கா. ஃபர்ஸ்ட் அஷரீர் வந்துச்சு முதலாவது. ஓகேவா? அப்ப முதலாவதுக்கு அஷரீர், அப்ப கெட்டவனை தவிர்த்து கொள். அஷரீர இஜ்தனி புகுன்னு சொன்னோன்னா ரெண்டு படிக்கலாம், ஷரீர ஷரீரும். இப்போ முபத்ததான், இது முபத்ததான் படிக்கலாம் ஷரீருன்னு, அவ் மஃபூல் 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 பிஹியாக ஷரீரான்னு படிக்கலாம். ஜவாசு ரஃபை வ நஸ்பி, ரஃபா இன்னும் நசுப் ரெண்டுமே கூடும், ஆகுமானதா இருக்கும். ஏன், அதுக்கு முன்னாடி எந்த அதாத்துமே வரல, ரஃபா ஃபேலுக்கு குறிப்பான எதுவுமே வரல, இஸ்முக்கு குறிப்பான எதுவுமே வரல, பின்னாடி எந்த அதாத்தும் வரல. அதனால ரெண்டு வகையும் படிக்கலாம். லைசம் இம்மா எஜிபு ஃபிஹி ரஃபாஹு அவன் நசபு, நசபோ அல்லது ரஃபோ அதிலே அவசியமாகுமே அந்த ஒன்றில் இருந்து இந்த மஷ்கூல் அன்ஹு இல்லை. இப்ப ரஃபா நசப் அவசியம் வாஜிபாகக்கூடிய எதுவுமே இதுல இல்லை, அதனால இந்த மஷ்கூல் அன்ஹுக்கு ரெண்டுமே கொடுக்கலாம். இப்போ பாரிஸ், பார்த்தோன்னா பாரிஸும் மத்தா தசூருஹான்னு, இப்ப பாரிஸுக்கு பின்னாடி மத்தா வந்துருச்சு. இப்ப பின்னாடி மத்தா வந்துட்டா அது எப்படிப்பட்ட அதாத்து, பின்னா உள்ள ஒன்று முன்னா உள்ள ஒன்றை அமல் செய்யாம தடுக்கக்கூடிய ஒரு அதாத்து. அப்ப அதுக்கு முபத்ததா என்ற அடிப்படையில் ரஃபாதா கொடுக்கணும்னு படிச்சோம்ல. அப்ப அதோடைய ஏராப்பு முபத்ததாவாகும். அதோடைய ஹுக்குமே உஜூபு ரஃபாய், ரஃபா தான் கடமையாகும், ரஃபா கடமையானதா இருக்கும். காரணம் வகா கபுல, அந்த மஷ்கூலன் நிகழ்ந்து விட்டது, கபுல அதாத்தின் நான் அமலு மா பாதஹா ஃபீமா கபுலஹா, இந்த அதாத்துக்கு பின்னால் உள்ள ஒன்று அந்த அதாத்துக்கு முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாது. அத்தகைய ஒரு வார்த்தைக்கு பிறகு முன்னால், அத்தகைய ஒரு வார்த்தைக்கு முன்னால் அந்த மஷ்கூலன் நிகழ்ந்து விட்டது.
மத்தான்ற அந்த வார்த்தைக்கு முன்னால் இந்த மஸ்கூல் அன்ஹு நிகழ்ந்து விட்டது. அதனால பாரிசூன் தான் படிக்கிறோம். சரியா? அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம்? அஹ் என்னது அல் அஹ்ராமன்னு பார்த்தோம்ல. ஆஹ் அந்த அஹ்ராம தான் இங்க சொல்லியிருக்காங்க. என்ன அல் அஹ்ராமு இன் ஷாஹத்தஹா அபஹரத்துக்கு. இந்த பிரமிடுகளை நீ பார்த்தனா உன்னை என்ன செய்யும்? ஆச்சரியத்தில் ஆழ்த்தும்னு. இப்ப அஹ்ராமுக்கு அப்புறம் இன்னும் வந்துருச்சு. இன்னும் வந்துட்டா என்னதான் படிக்கணும்? ரஃபா தான் படிக்கணும். ஏன் இன்னும் பின்னா உள்ளத முன்னாடி அமல் செய்யாம தடுத்துரும். அதனால இதுக்கு ரஃபா தான் படிக்கணும். முபத்ததா என்ற அடிப்படையில் ரஃபாவுடைய அடையாளமா லம்மத் தான் கொடுக்கணும். அப்ப இதோடைய இது என்ன? முபத்ததாவாகும். யாராபு முபத்ததாவாகும். அதோடைய ஹுக்கும் என்ன? உஜூபு ரஃபாய். ரஃபா கடமையாகும். அதோட சபப் என்ன? காரணம் வக்கா கபுல அதாத்தின் லா யஅமலு மா பஅதஹா ஃபீமா கபலஹா. சரியா? அதுக்கு பின்னால் உள்ள ஒன்று, அந்த அதாத்துக்கு பின்னால் உள்ள ஒன்று அந்த அதாத்துக்கு முன்னால் உள்ள ஒன்றினை அமல் செய்யாதே அத்தகைய அதாத்துக்கு முன்னால் நிகழ்ந்து விட்டது. அப்ப முன்னால் அந்த இன்னென்ற அதாத்து அது பின்னால் உள்ள ஒன்று முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாது. அப்படிப்பட்ட இன்னுக்கு முன்னால் இது நிகழ்ந்துருச்சு. சரியா? அதுக்கப்புறமா ஒன்னும் லைத்தமா அவள் வக்கன்ஸ்ல இங்க கொஞ்சம் டார்க் பண்ணி காட்டிட்டாங்க. ஆனாலும் வார்த்தைகள் குறுக்கிட்டுறது பாருங்க. என்ன பார்த்தோம்? லைத்தமல் வக்த சரஃப்துஹு ஃபீமா யுஜ்தி. பயனுள்ள காரியத்துல உன் நேரத்தை செலவு செய்ய மாட்டியா அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. அத லைத்தமா வந்துருச்சு. லைத்தமல் வக்த. லைத்தமாக்கு அப்புறம் வக்தன் இஸ்மு வந்திருக்கு. இப்ப லைத்தமா ஃபேலுக்கு குறிப்பானது. லைத்தமாக்கு அப்புறமா என்னதான் வரணும்? ஹம் ஃபேல். அதாவது லைத்தமாக்கு அப்புறமா இஸ்மு தான் வரணும். லைத்தமாக்கு அப்புறமா இஸ்மு தான் வரணும். அப்ப லைத்தமல் வக்துன்னு தான் படிக்கணும். சரியா? இப்ப லைத்தமல் வக்து சரஃப்தஹு. ஓகேவா? இப்ப லைத்தமா எது குறிப்பானது? இஸ்முக்கு குறிப்பானது. அப்போ ஒரு ஃபேலை நடுவுல தக்தீர் வைக்க முடியுமா? முடியாது. அப்ப லைத்தமல் வக்துன்னு தான் சொல்ல முடியும். நடுவுல ஒரு ஃபேலை தக்தீர் வைக்க முடியாது. அதனால இது முபத்ததா என்ற அடிப்படையில் ரஃபா தான் கொடுக்கணும். முபத்ததாவாகும். முஜூப் ரஃபை. ரஃபா கடமையாகும். ஏன்? லைத்தமான்றது இஸ்முக்கு குறிப்பானது. நடுவுல ஃபேலை கொண்டு வர முடியாது. காரணம் ரஃப வாஜிபு பஅத லைத்தமல் முக்தசத்தி பில் அஸ்மாஇ. இஸ்முகளை கொண்டு குறிப்பாக்கப்பட்ட லைத்தமாவுக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. மஷ்கூல் அன்ஹு நிகழ்ந்து விட்டது. இப்ப மஷ்கூல் அன்ஹு லைத்தமாவுக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. ஆனா லைத்தமல் வக்துன்னு தான் படிக்கணும். சரியா? அப்ப இது கொஞ்சம் டார்க்கா கொடுத்துட்டாங்க. சரியா? அப்ப இது பார்த்தாச்சு. அல் அஹ்ராம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா பாருங்க சதீக்க லாத்து ஐயகுன்னு பார்த்தோம்ல. அப்ப அங்க சதீக்கான்னு படிக்கலாம், சதீக்குன்னு படிக்கலாம். ஏன்? முன்னாடி எந்த அதாத்தும் இல்ல, பின்னாடி எந்த அதாத்தும் ஆஹ் அப்ப பின்னாடியும் எந்த அதாத்தும் இல்ல. சரி, அதனால ரெண்டா படிக்கலாம். ஓகேவா? அப்ப சதீக்கும் முபத்ததஉன் சதீக்கு அவ் அல்லது மஃபூலுன் பிஹி சதீக்கன் படிக்கலாம். சரியா? ஜவாசு ரஃபி வ நஸ்பி. ரஃபா இன்னும் நஸ்பு ஆகுமாகும். இதோடைய அராபு அதோடைய ஹுக்கும சொல்லியாச்சு. அதோடைய சபபு சொல்லுவோமா? லைஸ மிம்மா யஜிபு ஃபீஹி ரஃபாஉ அவி நஸபு. ரஃபாவோ அல்லது நசபோ அதிலே வாஜிபாகுமே அத்தகைய ஒன்றிலிருந்து இந்த மஷ்கூல் அன்ஹு இல்லை. அப்ப ரஃபா நசபு வாஜிபாகக்கூடியதுல இருந்து இந்த மஷ்கூல் அன்ஹு இல்லை. அது வாஜிபாகக்கூடியதுல எப்போன்னு அதாவது முன்னாடியோ பின்னாடி வந்தாதானே அது வாஜிபாகும். அப்படிப்பட்ட மஷ்கூல் அன்ஹுவாக இது இல்லை. அதனால இதுக்கு ரெண்டுமே செய்யலாம். சரியா? அதுக்கப்புறமா பார்த்தோம்ல லவுலா ஹிம்மத்தன் ஆலியத்தன் தபுதுலுஹா ஃபதுஷ்கர. ஒரு உயர்ந்த முயற்சியை நீ வெளிப்படுத்த கூடாதா? நீ பாராட்டப்படுவாய் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்ப அங்க லவுலா வந்துருச்சு. லவ்லா என்பது ஃபேலுக்கு குறிப்பானது. அப்ப அதுக்கப்புறமா ஃபேல் தான் வரணும். அந்த ஃபேலுக்கு இது மஃபூலா படிக்கணும். சரியா? அப்ப மஃபூல் பிஹி இது மஃபூல் பிஹியாக இருக்கும். முஜூபு நஸ்பி. அதோடைய யாராவுடைய ஹுக்கும் என்ன? நசபு வாஜிபாகும். ஏன் நசபு வாஜிபு? காரணம் என்ன? சபபு வக்கஅ பஅதமா யஹ்தஸ்ஸு பில் அஃஆலி. ஃபேல்களை கொண்டு குறிப்பான ஒன்றுக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. ஃபேல்களை கொண்டு குறிப்பான ஒன்றுக்கு பிறகு என்ன செஞ்சிருச்சு? இது நிகழ்ந்துருச்சு. லவ்லா என்பதற்கு பிறகு இது நிகழ்ந்துருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இருப்பாங்க அல் மால். நம்ம பார்த்தோம்ல அல் மாலு லவ் ஹஃபில்தஹா லஹஃபிலக்கன. அப்ப லவ் வந்துருச்சு. பின்னாடி என்ன வந்துருச்சு? லவ் வந்துட்டனால இது முகத்ததா தானே படிக்கணும். அப்ப லவ் மால் என்பது முகத்ததோன் அல் மாலும் தான் படிக்கணும். அதோடைய ஏறாவுடைய ஹுக்கும் என்ன? ரஃபா வாஜிப் ஆகும். அதோடைய சபப் என்ன? அந்த மசூல் நிகழ்ந்து விட்டது. கபல அதாத்தின் லா யஅமுலு மா பஅதஹா ஃபீமா கப்லஹா. அந்த அதாத்துக்கு பின்னால் உள்ள ஒன்று அந்த அதாத்துக்கு முன்னால் உள்ள ஒன்றில் அமல் செய்யாது. அத்தகைய அதாத்துக்கு முன்னால் அது நிகழ்ந்து விட்டது. அதான் என்னது? அந்த லவ்லுக்கு அந்த மாலுக்கு அப்புறமா வந்துச்சுல்ல. அஹ் என்ன வந்துச்சு? லவ் வந்துச்சு. லவ் ஹஃபீல் தஹான். அந்த லவ்வுக்கு முன்னால் இது நிகழ்ந்துட்டனால இது முகத்ததா தான் படிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க. ஆஹ் ஆஹ் அலா அலா சதக்கத்தன் ஆஜிலத்தன் துகத்திமுஹா லில் ஃபக்கீரின்னு வந்துச்சுல. ஒரு அவசர தர்மத்தை ஏழைக்கு முற்படுத்த கூடாதானே.
அப்ப அங்க என்ன வந்துருச்சு, அலாக்கு அப்புறமா நிகழ்ந்துருச்சு சதக்கத்தன் என்பது. அப்ப அலா என்பது எதுக்கு குறிப்பானது, ஃபேலுக்கு குறிப்பானது. அப்ப அலாக்கு அப்புறமா ஃபேலு உள்ள வச்சு அதுக்கு இது மஃபூலன் படிக்கணும். மஃபூலன் பிஹி அதுக்கு அடையாளமா நஃபத்தாக கொடுத்தோம். அதோடைய ஏனாவுடைய ஹுக்குமே உஜூபுல் நஸ்பி, நசபு கடமையாகும். ஏன் நசபு கடமையாகும்? வக்கஹ மசூலன் நிகழ்ந்து விட்டது மா பஅத மா யஃப்தஸு பில் அஃஆலி, ஃபேல்களை கொண்டு குறிப்பான ஒன்றைக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. இப்ப ஃபேல்களை கொண்டு குறிப்பாகும் இது அலா என்பது. இப்ப அலா என்பது ஃபேலை கொண்டு குறிப்பாகும். அதற்கு பிறகு இந்த மஸ்கூல் நிகழ்ந்து விட்டது. அதனால இதுக்கு நசப்பு தான் கொடுக்கணும் மஃபூல் என்ற அடிப்படையில். ம். அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம், வத்தனுக்க அலா தர்ஃபஹு, உன்னோட தானாட்டை நீ உயர்த்த வேண்டாமா அப்படின்னு பார்த்தோம்ல. அப்ப அலா நிகழ்ந்துருச்சு. அப்ப அலா பின்னாடி வந்துருச்சுன்னா அது பின்னால் உள்ள ஒன்று முன்னாடி அமல் செய்ய விடாது, தடுத்துரும். அமல் செய்ய விடாதா? அப்ப இதுக்கு ரஃபா தான் கொடுக்கணும், முபத்ததா என்ற அடிப்படை. சரி, அப்ப முபத்ததா இப்ப வத்தனுக்குன்றது முபத்ததா, அதுக்கு அடையாளம் தான் வத்தனுன்னு என்ன செஞ்சோம், லம்மத்துக்கு கொடுத்தோம். உஜூபு ரஃபை, அப்ப ஏறாபடி ஹுக்குமே ரஃபா வாஜிபாகும். ஏன் சபப் என்ன, கபுல அதாத்தின் அமலுமா பாதஹா ஃபீமா கபுலஹா, அந்த அதாத்துக்கு பின்னால் உள்ள ஒன்று அந்த அதாத்துக்கு முன்னால் உள்ள ஒன்றில் அமல் செய்யாது, அத்தகைய அதாத்துக்கு முன்னால் நிகழ்ந்து விட்டது. ஆமா, இந்த ஆம், அந்த அந்த அதாவது என்னது, நம்ம பார்த்தோம்ல, அலா தர்ஃபஹு, அலா, அந்த அலானுக்கு முன்னால் இது நிகழ்ந்து விட்டது. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, ஜலீசக அன்சிஃபூன், ஜலீசகன்னு படிக்கலாம், ஜலீசுக்கன்னு படிக்கலாம். ஏன் முன்னாடி எந்த அதாத்தும் இல்ல, பின்னாடி எந்த அதாத்தும் இல்ல, இஸ்ம குறிப்பான அதே மாதிரி ஃபேல குறிப்பான எதுவுமே இல்ல. அதனால ரெண்டாவும் படிக்கலாம். முபத்ததா, முபத்ததா என்ற அடிப்படையில் ஜலீசுன்னு படிக்கலாம். அவு மஃபூலுன் பிஹி, மஃபூல் பிஹி என்ற அடிப்படையில் ஜலீசக்கன்னு படிக்கலாம். ஜவாசு ரஃபை, அப்ப யாராவுடைய ஹுக்கும் என்ன, ஜவாசு ரஃபை வன் நசபி, ரஃபா இன்னும் நசபும் கூடும். ஏன் காரணம், சபப் என்ன, லைஸ மிம்மா எஜிபு ஃபீஹி அர்ரஃபஉ அவின் நஸ்பு, ரஃபஉ அல்லது நசபு அதிலே கடமையாகுமே அந்த ஒன்றிலிருந்து இந்த மஸ்கூல் இல்லை. இந்த மஸ்கூல் இருக்குல்ல, இது என்ன, இது ரெண்டும் கடமையாற எதுல இருந்தும் இல்லை. எப்ப கடமையாகும்னு பார்த்தோம்ல, அந்த அதாவது இதுவும் முன்னாடியோ அல்லது பின்னாடியோ வந்தாதானே கடமையாகும். அப்படி எதுவுமே என்ன செய்யல, அதுல இல்ல. ஓகேவா? அதனால இதை என்ன செய்யலாம், ரெண்டு வகையாவும் நம்ம படிக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த மஸ்கூல் ரெண்டு வகையாவும் படிக்கிறது கூடும். அதுக்கப்புறமா பாருங்க, ஆஹ் என்ன வந்துச்சு, அல் குபார், நம்ம பார்த்தோம்ல. என்ன பார்த்தோம், ஆஹ் ஹரஜத்து, நான் வெளியே போறேன். அவ வெளியே போகும் பொழுது காற்று புழுதியை கிளப்பிட்டு இருந்துச்சு. ஃபைதல் குபாரு துசீருஹு ரியா அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த குபாரு இதாக்கு அப்புறம் நிகழ்ந்துச்சு. இதழ் ஃபுஜாயியான்பாங்க. அந்த இதழ் ஃபுஜாயா எது குறிப்பானது, இதாக்கு அப்புறமா இஸ்மு தான் வரணும். இதழ் குபாரும் தான் படிக்கணும். அப்ப இதாக்கும் குபாருக்கும் நடுவுல ஒரு ஃபேல என்ன செய்ய முடியாது, தக்தீர் ஆக்க முடியாது. அதனால முபத்ததா தான் இது கொடுக்கணும். அப்ப இதோட யாரா வந்து முபத்ததாவாகும். அதோடைய ஹுக்மு, யாராவுடைய ஹுக்மு வந்து உஜூப் ரஃபா, ரஃபா கடமையாகும். அந்த கடமையானதோடைய சபப் என்ன, வக்கா, தால் வரக்கூடாது. சரியா? வக்கா பஅத இதழ் ஃபுஜாஇயத்தி, ஃபுஜாஇயத்தை சார்ந்த அந்த இதாவுக்கு பிறகு அந்த மஸ்கூல் அன்ஹு நிகழ்ந்து விட்டது. அது முக்தசத்தி பில் அஸ்மா, இஸ்முகளை கொண்டு குறிப்பாக்கப்பட்ட இந்த ஃபுஜாயா என்ற இதாவுக்கு பிறகு அது நிகழ்ந்து விட்டது. சரியா? அதனால குபாரூன் தான் படிக்கணும். அப்ப அடுத்து பாருங்க, கடைசியா அல் அக்சு. அக்சுன்னா கோட்டைகள் தானே. இதழ் அக்சுர ஜுர்தஹா, இதழ் அக்சுர ஜுர்தஹா. இப்ப இதா வந்துருச்சு, கோட்டைகளை நீ பார்வையிட்டாலும் சொல்ல. இப்ப இதாவும் எது குறிப்பானது, ஃபேலுக்கு குறிப்பானது. அப்ப இதில் அக்குசூர இஸ்மு வந்துச்சுன்னா அந்த இதாவுக்கும் அந்த இஸ்முக்கும் நடுவுல ஃபேல் உள்ள இருக்கு. இதாக்கு அப்புறம் ஃபேல் தான் வரணும், அதனால ஃபேல் உள்ள இருக்கு. அந்த ஃபேலுக்கு மஃபூல் என்ற அடிப்படையில் நசுபு செய்யணும். சரியா? அப்ப இந்த அக்குசூர என்பது மஃபூல் பிஹியா தான் வரணும். உஜூபு நஸ்பு, அதோடைய யாருடைய ஹுக்கும் என்ன, நசுபு வாஜிபாகும். ஏன் காரணம் என்ன, ஃபேல்களை கொண்டு குறிப்பான ஒன்றுக்கு பிறகு அந்த மஸ்கூல் அன்ஹு நிகழ்ந்து விட்டது. அதான் என்னது, இதா என்ற அந்த ஃபேலு குறிப்பான ஒன்று, அது ஃபேலுக்கு மட்டும்தான் வரும். அதுக்கு பிறகு இந்த மஸ்கூல் அன்ஹு நிகழ்ந்து விட்டது. அதனால மஃபூல் தான் இந்த செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ், பாதி பயிற்சியை நாம் முடிச்சிட்டோம். மீதமுள்ள பயிற்சியை நாம் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் தொடர்ந்து காண்போம். ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.